நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, செஞ்சி கோட்டைக்கு பின்னாடி தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுற இன்னொரு கோவில் இருக்குது, பட்டாபிராமர் கோவில். ரொம்ப சிறப்பான கோவில், பழைய காலத்து கோவில். இந்த கோவில் உள்ள நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. இப்போ கோவில் வந்து பல மன்னர்களோட படையெடுப்பு, ஆங்கிலேயர் படையெடுப்பு, பிரெஞ்சுக்காரங்க படையெடுப்பு இந்த மாதிரி அழிக்கப்பட்டு நிறைய சிதிலமடைஞ்சு தான் கோவில் உள்ளே இருக்குது. இப்போ தொல்லியல் துறை வந்து எடுத்து சிறப்பாக அதை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கோவில் உள்ளே போயிட்டு கோவில் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். மலை அடிவாரத்தில் நிறைய விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. உள்ளே வரும்போதே தொழில்துறை அந்த வழியாக ஒரு பாதை வச்சுருக்காங்க. அது உள்ளே வரும்போது நம்மளுக்கு சிதிலம் அடைஞ்ச ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது கோபுரம் மாதிரி ஒன்று தெரியும். அதில் போகிறதுக்கும் வழி இருக்குது. ஃபுல்லாக நெல் விவசாயம் தான், கிணத்து பாசனம் தான். ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விட்ருக்காங்க. இந்த வரப்பு வழியாக போகலாம். வரும் வரப்பு வழியாக வந்து இந்த வரப்பை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறணும் அப்படின்னா எவ்வளோ பெருசுரா சாமி. கோவில் பிரம்மாண்டமாக தெரியுதுங்க. கோவில் வந்து பிரம்மாண்டமாக தெரியுது. இந்த கோபுரத்துலையுமே இவ்வளோ பெரிய கல்லை மேலே எப்படி கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். கீழே வந்து பில்லர் மாதிரி அமைச்சு மேலே இந்த கல்லெல்லாம் எப்படி ஏற்றி கொண்டு வந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய சாரம் கட்டியிருப்பாங்க, எத்தனை யானைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படியே இறங்கி கீழே போகலாம். இப்போ அப்படியே போகலாம். அங்கே 4 தூண் தெரியுது. தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு 4 தூண் தான் தெரிஞ்சு. பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 தூண் அது பெரியது பாருங்கள். ஒரே நேர்கோடில் துள்ளியும் மிஸ்டேக் இல்லாமல் கட்டிடக்கலை பாணியே பண்ணியிருக்காங்க. வேறு லெவலு. ஒவ்வொன்றும் 40 அடி தூண். அதுக்கு மேலே வந்து சாரம் கட்டியிருக்காங்க. அது எப்படி பண்ணினாங்க, அவ்வளோ தூரத்துக்கு எப்படி கொண்டு இருப்பாங்க பாருங்கள். நுண்ணிய வேலைப்பாடு. இது மேலே ஏறுறதுக்கு உண்டான படிக்கட்டுக்குமே அம்சமான வேலையை செஞ்சுருக்காங்க. எல்லாமே சிதிலமடைஞ்சு தான் இருக்குது. இங்கிட்ட யானை இருக்குது, இந்த சைடு என்ன சிலை இருந்ததுன்னு தெரியல. எல்லாமே உடச்சி தான் வச்சுருக்குறாங்க. சிற்பங்கள் இருக்குது, பார்க்குற அளவுக்கு இல்லை. 40 அடி தூண், ஒரே தூண். 12 தூண் இருக்குங்க. இதில் 2, இதில் ஒரு 4, அதுக்கு அடுத்து ஒரு 4, அதுக்கப்புறம் ஒரு 2. இந்த தூணை தாங்கி பிடிக்கிற மாதிரியான மேலே கோபுரம் அமைப்பு வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. இப்போ இந்த கோவில் வந்து தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. முன்னாடிலாம் இந்த கோவிலுக்கு வந்து ஆட்கள் வர்றதுக்கே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறதுனால மதுபான பிரியர்களோட கோட்டையாக இருந்திருக்கு இந்த கோவில். இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு தொழில்துறை பராமரிக்கிறாங்க. ஒவ்வொரு தூணும் கம்பீரங்க. ஐந்து அடுக்கு கோபுரமா? 1 2 3 4 5 5 அடுக்கு கோபுரம். 5 அடுக்கு கோபுரமா 7 அடுக்கு கோபுரமா? இந்த கோபுரம் என்றது எப்படி அப்படின்றது யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இங்கே ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இங்கே இசை தூண் இருக்குது. உள்ள போகலாம். அதே அமைப்பு. வாசக்கால நுழைவாயில் கொடிமங்கைகள் இருக்காங்க. இந்த சிற்பங்கள் இருக்குது. இந்த ராமாயணம் ப்ளஸ் இந்த ராமர் பட்டாபிஷேகம் அதெல்லாம் இருக்குது. இந்த பார்க்கடல் கிடைக்கிறது இதெல்லாம் இருக்குது. அந்த கோவில்லையும் இருந்தது. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளை வரவேற்கிறதே ஒரு 4 கோபுரங்கள் வரவேற்கும். 4 கோபுரங்கள் வரவேற்காது பாருங்கள். 4மே பூட்டி தான் இருக்கும். இங்கேயும் ஏதோ இருந்திருக்கு, சிதிலமடைஞ்சிருக்கு. இங்கேயும் ஒரு மண்டபம் இருந்திருக்கு, அதுவும் சிதிலமடைஞ்ச இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கேயும் தூண் தான் இருக்குது, மண்டபம் சிதிலமடைஞ்சிருக்கு. நம்ம தேடி வந்தது இதுதான். இது என்னென்னு நம்ம உள்ளே போயிட்டு வந்து நம்ம சொல்லலாம். உள்ளே போனோம் அப்படின்னா மண்டபங்களை சிலைகள் எதுவும் கிடையாது. செருப்பு போட்டு வரலாமா உள்ள? இது மேலே ஏறுறதுக்கு வழினா கோவில் அப்படின்றதுனால உள்ள செருப்பு போடாமல் வந்தோம். ஆனால்
நிறைய நெறிஞ்சு முள் இருக்குது. ஆனால் உள்ளே எல்லாருமே செருப்பு போட்டு வரலாமா. சிதலம் அடைஞ்சு பாதி நிலைமையில் இருக்கிற கோவில். மேலே ஏறுறதுக்கு இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் கலைநயம். மேலே ஏறி தொழில்துறை அருமையாக பராமரிச்சிருக்காங்க இந்த இடத்த. இங்கே ஒரு கோபுரம் இருக்குது. ஆமாம், அங்கே சிலைகள் கிடையாது, எல்லா சிலைகளையும் ஆட்டை போட்டாங்க. ஐயோ, ஆந்தை செத்து கிடக்கு கோயிலுக்குள்ளே. நம்ம வந்த நேரம் ஒரு ஆந்தை தான் செத்து கிடக்கு. ஆந்தை உள்ளே போயிட்டு வெளியே வர செத்து போச்சோ. பாருங்க, எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளே போகக்கூடாது. எதுலேயுமே சிலைகள் கிடையாது, எல்லா சிலைகளையும் ஆட்டை போட்டிருக்காங்க. இல்லையே, அதிகாரி வந்தால் தானே திறப்பாங்க. உள்ள செத்து கிடக்குது. உள்ளே கிடக்குதுண்ணா. அதை நீங்கள் திறக்க முடியாதுல்ல. இப்போ தான் நேற்று நைட்டு அந்த மாதிரி தான். பெருசு, சரியான சைஸு. எந்த வழியாக உள்ளே போச்சுன்னு தெரியலையே. மேலே கோபுரம் வழியாக உள்ள இறங்கியிருக்குமோ. இந்த கோவில்லையும் ஃபுல்லாக உடச்சி எடுத்துருக்காங்க. பில்லர்லாம் இருக்குது, ஆனால் உடச்சி விட்ருக்காங்க. கோபுரத்தை பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது பாருங்கள் கோபுரம். இந்த பிரகாரத்துக்கு எதிரையே இங்கே ஒரு பிரகாரம் இருக்குது, ஆனால் அது சிலை கிடையாது. கருவறை இருக்குது, உள்ள சிலை கிடையாது. அதான் இதை ஃபுல்லாக வந்து மேலே மாடை மாதிரி இருந்திருக்கோம், அது எல்லாத்தையும் உடச்சி விட்ருக்கானுங்க. சும்மா போரில் தாக்குதல்னால் சும்மாவா. செருப்பு போடாமல் இங்கே வந்துடாதீங்க தயவு செஞ்சு, சூடு தாங்க முடியல. நான் கோவில்னு நினச்சி செருப்பு போடாமல் வந்தேன், கொஞ்சம் பொத்து போகும் போல். இல்லை, அடுத்தடுத்து போய் பார்த்துடலாம். இறங்குறதுக்கு எங்கே வழி. ஓகே, ஓடி போய் புல்லில் கால வச்சுருவோம். இங்கே ஒரு இது இருக்குது. ஆமாம், அந்த கோபுரம்லாம் அப்படியே சொல்ல முடியாது, அதான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க தொழில்துறையில். போய் செருப்பை போட்டு வந்துடலாமான்றது. ஃபுல்லாக முட்புதராக இருக்குங்க. முட்புதர்ன்றதை விட செடியெல்லாம் இருக்கிறதுனால நெறிஞ்சு முள்ளாக இருக்குது. உள்ள செம்மையாக நறுக்கு ஏறுது, ஊசி மாதிரி ஏறுது. இது உள்ளே போயிட்டு இந்த வேலைப்பாடு எப்படி இருக்கு பாருங்கள், படிக்கட்டோட வேலைப்பாடுகள் எப்படி இருக்கு பாருங்களேன். இங்கே இருக்கிற சிலைகளை ஃபுல்லாகவே ஒரு அழகு பொருளாக நினச்சி அவங்கெல்லாம் படையெடுத்தவங்கள ஆட்டை போட்டு போயிட்டாங்க போல. எல்லாமே கருங்கல் தாங்க. இங்கேயும் பிரகாரம் கிடையாது, கருவறை கிடையாது. கருவறை இருக்குது, சிலைகள் கிடையாது. அங்கே ஒன்று இருக்குது, அதுலேயும் கிடையாது. பாருங்கள், இது எல்லாமே இந்த மக்களோட வழிபாடுகளை அப்படியே வடித்து வச்சுருக்காங்க போல். மரங்கள் தான் முளைச்சிருக்கு. அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா அந்த மலைத்தொடர், செஞ்சியோட மலைத்தொடர் எல்லாமே அந்த காம்பவுண்ட் சுவரை போட்டு பயங்கரமாக அந்த கோட்டையை பாதுகாத்துருப்பாங்க போல். எங்கிட்ட திரும்பினாலும் ஏதாவது ஒரு பில்டிங் தெரியுது, ஏதாவது ஒன்று தெரியுது. எப்பா, குச்சி குத்துது, முள் குத்துது. இது ஒரு பிரகாரம். அப்படியே போயிட்டு இந்த இசைத்தூணை போய் பார்க்கலாம். ரெண்டு பில்லர் மாதிரி அமைப்பு வந்து 3 புறமும் இருக்குங்க. இங்கே ஒரு பில்லர் இருக்கா, அங்கே ஒரு பில்லர் இருக்குது, அந்த சைடு ஒரு பில்லர் இருக்குது, இந்த சைடு பில்லர், 4 புறமும் இருக்குது. அப்போ இது வந்து சுற்று வட்டாரமாக இருந்திருக்கும். இது வழியாக போனோம்னா மாடு நம்மளை காலி பண்ணுருவான். செங்கல் வச்சு கட்டிட்டாங்க பாருங்கள். இது அப்படியே ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா பார்த்து ஓடிடுவோம். இதை எந்த வருஷம் கட்டினாங்க, யார் கட்டினா, என்ன ஏதுலாம் தெரியல. ஆனால் தொழில்துறை கண்ட்ரோலில் எப்போ வந்துச்சு அப்படின்ற போர்டு மட்டும் வெளியில் வச்சுருக்குறாங்க. இப்போ அப்படியே போயிட்டு இசைத்தூணில் பார்க்கலாம், சவுண்டு வருதா என்ன ஏதுன்னு. ஏற்கனவே 2 பேர் போயிட்டாங்க செக் பண்ணுறதுக்கு. அப்பா, அம்மா மாட்டிக்கிட்டா. பாருங்க, முள் தெரியுதா?
இந்த மாதிரி நெறிஞ்சி முள் காலில் 10-15 ஒரே டைமில் குத்துது. ஒரு அடி எடுத்து வச்சா 10 முள் குத்துது. 5 நிமிஷம் ஆகுது இந்த இடத்த கடந்து போகிறதுக்கு. பாடா படுத்தி எடுக்குது எம்மாட்டி. இது மேலே போகலாம். மேலே போனாலும் இதுலேயும் ஒன்றும் இருக்காது, வாய்ப்பே இல்லை. மேலே மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு. அப்படியே திருப்பிட்டு நேரைய இசைத்தூணுக்கு போயிடலாம். அந்த இசைத்தூண் மேலேயுமே அந்த கோபுரங்கள் வந்து இருந்திருக்கும். கோபுரம்னா என்ன சொல்லுவாங்க, மேற்கூரை இருந்திருக்கும். அந்த மேற்கூரையுமே எடுத்துருக்காங்க. அப்பா முள்ளு தாங்க முடியலங்க. இப்போ இதில் இருக்கிற தூண்கள் எல்லாமே இசை தூண்கள் தான். ஏதாவது தட்டி காட்டுங்களா? ஏதாவது ஒன்று சவுண்டு கேட்குதா? எது தட்டு? அது இல்லை, அது நார்மல் கல் இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10 இசைத்தூண்கள் இருக்குது. ஆனால் இதில் மட்டும்தான் 2 தூண் இருக்குல்ல. இதில் 2 தூண் இருக்கு. நிறைய தூண்களை உடச்சி எடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு சில இதில் பெருசாக உடச்சிருக்காங்க, ஒரு இதில் சின்னதாக உடச்சிருக்காங்க. படுவாங்க எந்த ஒரு மேலே உள்ள கூரையுமே உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு தூணையும் ஒவ்வொரு சிற்பம். இது நெல்லையப்பர் கோயில் எப்படி இருக்குங்களா? இது திருநெல்வேலியில் ஏதோ ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன கோயில் தெரிஞ்சு? இது ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு தூண் தான் இருக்குது. இதில் இரு, நான் தட்டி பார்க்குறேன். ஆமாம், சவுண்டு வருது. ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சவுண்டு வருது. எல்லா தூணையும் அடித்து காட்டுங்கடா. அம்மா, இது ஒரு வித்தியாசமான சவுண்டு. இது ஒரு வித்தியாசமான சவுண்டு. அது சமாதி. இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க இதெல்லாம்? இது இசை எப்படி இதை சவுண்ட் எழுப்புற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆமாம், இது ஏதோ குடத்தில் தட்டின மாதிரி டக்கு டக்குன்னு சவுண்டு இருக்குது. இது நம்மளுக்கு இப்போ விளையாட்டு பொருளாகி போச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான இசை அமைக்குது. அங்கே சவுண்டு 10 இருக்குது, மேலே 10 எடுக்கணும். வேறு லெவலு, வேறு லெவலு. சிற்பங்களுங்க பாருங்கள், உயிரோட்டமாக இருக்குது சிற்பங்கள். ஆனால் இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. இதுலேயே ஒரு சிற்பம் இருக்குது பாரு. அந்த இங்கே சிற்பம் இருக்குது. ஏதோ கண்ணன் வீணையை வாசித்த மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. ஐயோ, கண்ணன் வீணையை வாசிக்க மாட்டாரே, கண்ணன் புல்லாங்குழல வச்ச மாதிரி. மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சிலைக்குமே, ஒவ்வொரு தூணுக்குமே ஒவ்வொரு சிலைகள் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஒரு தூணில் வடித்த சிலை வந்து இன்னொரு தூணில் கிடையாது. அந்த மாதிரி பார்த்து பக்கம். இப்போ அந்த செஞ்சி கோட்டைக்கு பக்கத்தில் பார்த்த பெருமாள் கோவில், இது வந்து பட்டாபிராமர் கோவில். இந்த 2 கோவிலுக்குமே இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களை வந்து அந்த காலத்து அரசர்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. அதே போல் செஞ்சியில் வந்து வெள்ளிக்கிழமை சந்தை நடக்கும். அந்த சந்தையில் வர்ற வருமானம் கூட அந்த கோயிலுக்கு வரணுன்ற மாதிரியான கல்வெட்டுகள் ஏதோ கொடுத்தது மாதிரி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொன்னாங்க. இங்கே பாருங்கள், சிதிலம் அடைஞ்சது தான். அதுலேயும் சிலை வேலைப்பாடுகள் இருக்குது. எல்லாமே இது மேலே உள்ள கோபுரங்களாக தான் இருந்திருக்கும். எல்லாத்தையும் உடச்சி தும்சம் பண்ணிட்டானுங்க. அதாவது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் வழிபாட்டில் இருந்த ஒரு கோவில் இன்றைக்கி மக்கள் வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற மாதிரியான நிலைமைக்கு வந்துருச்சு. வரலாறு மாறும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய சான்று. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வந்தால் அம்பூட்டு பயிலும் வந்து இந்த செஞ்சி கோட்டையும் 8 வருஷம் செஞ்சி கோட்டையில் போர் நடந்திருக்கு. அப்போ 8 வருஷம் போர் நடந்துச்சுன்னா 8 வருஷம் அதை சுற்றி இருக்கிற இடங்களை எந்த அளவுக்கு அடித்து தகர்த்திருப்பாங்க. அப்போ பாருங்கள், கீழே இறங்குறதுக்கு சும்மா சாதாரண வழி தான்.
இப்போ நான் வந்து பெரிய கோபுரத்துக்கு கீழே உட்காந்துருக்கேன். பெரிய கோபுரத்துக்கு கீழே உட்காந்துருந்து நேரையே தெரிகிற அந்த மண்டபம் தெரியுது பாருங்கள். அதை பார்க்கும்போது எதிர தெரியுது ஒரு கொடி மரம் மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற மண்டபத்தில் 4 பில்லர் தான் தெரியுது. ஆனால் பக்கத்தில் போனோம் அப்படின்னா 12 பில்லர் இருக்குது. அதே மாதிரி அந்த பில்லருக்கு லெஃப்ட் சைட்லேயும் ஒரு கோயில், லாஸ்ட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். அது ஒரு கோயில் இருக்குது. ரைட் சைட்லேயும் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த மரத்துக்குள்ள ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கோவிலோட எல்லை வந்து ரொம்ப பெருசாக தான் இருந்திருக்கும். காலப்போக்கில் அப்படியே சுருக்கி தொழில் துறை இதுக்கு மட்டும் வந்து காம்பவுண்ட் சுவர் போட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க.